தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திடீர்னு 234 வேட்பாளர்களையும் பனையூரோட ஆபீஸ்ல சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான நோக்கம் என்ன? இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறமா யாரு அடுத்த ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது மக்களை வந்துட்டு ரொம்பவே குழப்புற மாதிரியான விஷயங்களா இருக்கு. இந்த எக்ஸிட் போல்ல யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, யாருக்கு வந்துட்டு இது வீழ்ச்சியா போக போகுது, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல பேச போறோம். ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு பனையூர் ஆபீஸ்ல 234 வேட்பாளர்களும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேற யாருமே அலௌடு கிடையாது. அந்த 234 வேட்பாளர்கள் மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆச்சுல, இதுல நமக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அடுத்து நாம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தின டிஸ்கஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், முக்கியமா இவங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கான நோக்கமா பார்க்கப்படுறது இந்த 17C ஃபார்ம். அதை இன்னுமே தாவேகா சைடுல இருந்து சமர்ப்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 17C ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கான தகுதி இருந்தும் இந்த அடையாள சான்றிதழ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்களால ஓட்டு போட முடியாம போயிருக்குள்ள, அவங்க எத்தனை பேரு, இது எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த 17C ஃபார்ம்ல தான் இருக்கும். இதோட இந்த ஒரிஜினல் ஃபார்மை இன்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவசரமான மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. நேத்து எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா திமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மாற்று விஷயமா தாவேகா தான் இந்த முறை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாயாசம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கட்சியா பார்க்கலாம். திமுக இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா மேஜர் கம்பெனில இருந்து சின்ன கம்பெனி வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல திமுக 6 இடங்கள்ல அவங்க கொடுத்திருக்க ரிசல்ட் படி மே 4ஆம் தேதி திமுக தான் திரும்பவும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக சைடுல இருந்து 3 இடங்கள்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க, தாவேகா தான்ப்பா கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 98ல இருந்து 120 தொகுதி வரைக்கும் தாவேகா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மேனேஜிங் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப் குப்தா. இவர் உங்க எல்லாருக்குமே தெரியும். 2024 லோக்சபா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக 400 இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பாஜக அந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் 290 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால இந்தியா டுடே அந்த நிகழ்ச்சியிலே அவர் அழுதுட்டாரு. அவரை எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2021ல திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுவும் 175 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் திமுக 2021ல ஜெயிச்சாங்க, 159 இடங்கள். அதனால இவரோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒரு பக்கம் நாங்க தான் திரும்ப ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா திடீர்னு ட்விஸ்ட் கொடுத்ததுனால நாங்க தான் திரும்ப ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா ஒரு பக்கம் அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஜெயிக்க போறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 2011ல இருந்து 16ல என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நடந்துச்சோ அதுதான் 2026லயும் நடக்கும். மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். திரும்பவும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சைடுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எக்ஸிட் போல்ல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. திமுக அதிமுக தாவேகா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருந்தாலும் அதை எந்த ஒரு இடத்துலயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. பிற மற்றவை அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா 5ல இருந்து ஒரு 8 தொகுதி, 1ல இருந்து 6, 0ல இருந்து 6, 2ல இருந்து 6 இந்த மாதிரியான தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்ல வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், மற்றவை அப்படிங்கும் போது அது நாம் தமிழர் கட்சியா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. சுயேட்சையா நின்றுப்பாங்கல்ல, அவங்க கூட சில தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எந்த மாதிரியான முடிவுகளா அமையும் அப்படிங்கறதெல்லாம் மே 4ஆம் தேதி தான் தெரியும். இது சம்பந்தமா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு 200 தொகுதிகளுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நீங்க பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட புரட்சிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா விசில் புரட்சினா என்ன அப்படிங்கறத மே 4ஆம் தேதி கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்காரு. அவருடைய அந்த நம்பிக்கை நடக்குமா இல்ல அது கனவா போயிருமா அப்படிங்கிறது எல்லாமே 4ஆம் தேதி தான் தெரிய போகுது. நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம் 4ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு விஷயம், இந்த பெரும்பான்மையா திமுக தான் திரும்ப ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படி ஒரு நிலைமை நடந்துச்சுன்னா நம்ம மக்களோட வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவோட ஆட்சியில இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இல்ல, 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது திமுகவோட ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டே
இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், திமுக அப்படின்னாலே இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதிமுகவோட ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது திமுகவுல இந்த போதைப் பொருள் கடத்துறது, கஞ்சா புழக்கத்துல இருக்குது, இது எல்லாமே வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மணலை கொள்ளையடிக்கிறது, கல்குவாரி, இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து திமுகவோட ஆட்சியில தான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு கொடுமைகள் நடந்துமே திரும்பவுமே மக்கள் போய் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு திரும்பவும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னா மாற வேண்டியது வந்து அவங்களோட ஆட்சி கிடையாது, மக்கள் மட்டும் தான். மக்கள் ஒவ்வொரு முறையுமே சொல்லிட்டே இருக்காங்க இந்த கேடுகட்ட ஆட்சி ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் திரும்ப திரும்ப திமுகவே ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவங்க ஏகப்பட்ட கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், நாங்க வந்து பிஜேபியை வந்து எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பிஜேபியில இருக்க ஒருத்தவங்களுக்கு சீட்டை கொடுத்து ஜாதி ரீதியான ஓட்டுகளையுமே அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிறுபான்மையரோட பாதுகாவலன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்றாங்கல்ல திமுக, அவங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே இந்த முறை வந்துட்டு தாவேகாவுக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயினா பெண்களோட ஓட்டுகளுமே வந்துட்டு தாவேகாவுக்கு தான் அதிகமா போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்புப்படி தாவேகா வந்து 98ல இருந்து 120 இடங்கள்ல ஜெயிச்சு இந்த முறை வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 17 ஸ்ட்ரீம் ஃபார்ம் பத்தி நான் சொன்னது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல இப்பதான் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த எக்ஸிட் போல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் தான் வந்து கண்டினியூவா நம்ம பேச போறோம். மறக்காம எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.